ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு ரொம்பவே சாஃப்டான அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக போண்டாலாம் கடலை மாவில் தான் செய்திருப்போம். இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சு செய்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அருமையாக இருக்குங்க. கடலை மாவு போண்டாவை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாதுங்க. வெறுமனே செய்து கொடுத்தா கூட குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் 5 நிமிஷத்தில் செய்திடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இது கூட 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மெஷரிங் கப்பில் அளந்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கூட 2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகத்தை லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு சேருங்க, நல்ல மணமாக இருக்கும். மீடியம் சைஸ் இஞ்சி துண்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேருங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, இதையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இந்த மாதிரி கையை வச்சு நசிச்சுட்டு சேருங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா போண்டா மாவு பத்தத்துக்கு இதை பசஞ்சிக்கலாம். இது கோதுமை மாவுனால தண்ணி ரொம்ப அப்சர்வ் ஆகாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா, நீங்கள் நார்மலாக கடலை மாவு போண்டா சாப்பிட்றத விட இந்த மாதிரி கோதுமை மாவில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிச்சாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு ஈவினிங் டைமில் டீ கூட ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ், அதே நேரம் நல்லா டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மாவை நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு எண்ணெய் பார்த்திங்கன்னா நிறைய செலவாகுதுங்க. எண்ணெயும் குடிக்காது இந்த போண்டா. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரியே ரஃப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ரொம்ப பெரிய சைஸாக போட வேண்டாம், கொஞ்சம் சின்னதாகவே போடுங்க, அப்போ தான் கரெக்டாக ஒரே ஈவனாக வெந்து வரும். இது நம்ம கோதுமை மாவில் செய்திருக்கிறதுனால சட்டுன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் மாவை போட்டோடனே ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு வடையை நல்லா பொரிச்சிடுங்க. ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு சைடும் திருப்பி விட்டிங்கன்னா ஈஸியாக வெந்துடும். இது குக் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக செய்கிற போண்டாவை விட இது சட்டுன்னு வெந்துடும். அதனால் 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டான மொறு கோதுமை போண்டா ரெடி ஆயிருங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா மொறுமொறுப்பாகவே இருக்கும். ஈவினிங் டைமில் டீ கூட சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ஸ்நாக்ஸுங்க, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. வீட்டில் சட்டுன்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை கோதுமை மாவில் செய்ததுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியாக, உள்ளே நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பாடே வேண்டான்னு அடம் பண்ணுற குழந்தைங்களுக்கு கூட கோதுமை மாவில் இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாதுங்க, வெறுமனே சாப்பிட்டா கூட அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டான கோதுமை போண்டாவை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.